வெல்கம் டு நிஷா நாவல்ஸ். அத்தியாயம் 11. வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த இரவின் வெளிச்சத்தில் தெரிந்த நிலாவை ரசிக்காது தயா ஏதோ சிந்தனையில் இருந்தான். அது வேலை சம்பந்தப்பட்டதா என்றால் நிச்சயம் இல்லை. அவனின் மனம் முழுதும் மதியை சுற்றியே இருந்தது. இவ்வளவுக்கும் ஏன் தான் அவளை பற்றியே நினைக்கிறோம் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தான். அவளின் முகம் அவன் எதிரே மின்னி மறைவது போல் தோன்ற தயா தன் கண்களை அழுத்தமாக மூடி திறந்து அங்கும் இங்குமாக பார்த்தான். ஆனால் அங்கு எவரும் இல்லை. ச்சே என தலையை உலுக்கிக் கொண்டவன் ஒரு சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்து பற்ற வைத்து கொண்டான். ஆனால் அந்த புகை கூட அவனுக்கு ருசிக்கவில்லை போலும். தன் காலுக்கடியில் போட்டு மிதித்து அணைத்தவனாக அவனது அறைக்கு சென்று உறங்க முயற்சிக்க பாவம் அதிலும் தோல்வியைத்தான் தழுவினான். எழுந்து சென்று பால்கனியில் அமர்ந்தவனுக்கு மனமெல்லாம் ஒரு நிலையில் இல்லாமல் தவித்தது. காரணம் புரியாமல் குழம்பி போனான். இதுவரை இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டதில்லை. தயாளன் பூபதி ஒரு முடிவெடுத்துவிட்டால் அதை மாற்றக்கூடியவன் அல்ல, அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பவன். என்ன ஒன்று, அது அமைதியின் வழியில் இல்லாமல் அதிரடி வழியில் இருக்கும். எதிராளிகளுடன் நேருக்கு நேர் மோதி வெற்றி பெறுவதை அதிகம் விரும்புபவன். அவனை எதிர்க்க நினைத்து திட்டம் போட்டாலே அவர்களை ஒரு வழியாக்கிவிட்டுத்தான் அடுத்த வேலையையே பார்ப்பான். அவனது முரட்டு கோபமும் அதிரடியான செயல்களுமே அவனிடமிருந்து மற்றவர்களை பயம் கொள்ள வைத்து தள்ளி நிறுத்தியது. அவனது புன்னகை முகத்தை அறிந்தவர் மூவர் மட்டுமே. அது அவனின் தாய், தந்தை மற்றும் நண்பன் ராஜு. கோதை தன் மகனின் இந்த கோபம் கண்டு கலங்கி போனார். இதனால்தான் அவனை தனியே தொழில் தொடங்க அனுமதிக்காது தடுத்தார். ஆனால் அவனின் பிடிவாதம் அவரையே சற்று அசைத்து பார்த்தது. அருணாச்சலமும் அவனுக்கு ஆதரவாக பேச கோதை தன் மகனை எண்ணி கவலை கொண்டாலும் அவனிடம் பேசாது ஒதுங்கி கொண்டார். தயாவும் தன் தாயின் மேல் கொஞ்சம் கோபமாகவே இருந்தான். ஏனெனில் தன்னை பெற்றவள் தன்னை நம்பவில்லையே என்ற ஆதங்கம் அவனுக்குள் இருந்தது. அதிலிருந்து வீட்டுக்கு செல்வதை குறைத்து கொண்டான். தனக்கென ஒரு வீட்டை அமைத்து கொண்டு தன் தொழிலில் கவனம் செலுத்தி அதை பல கிளைகளாகவும் பெருக்கி இருந்தான். அன்றளவில் அவன் உலகில் பல சிறந்த தொழில் அதிபர்களுள் ஒருவனாக சிறந்து விளங்கினான். இவற்றையெல்லாம் பார்த்த கோதைக்கு தன் மகனை நினைத்து பெருமையாக இருந்தது. ஆனாலும் எதையும் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்துவிட்டார். தயா அனைத்து நகரங்களிலும் தன் கிளையை வெகுவாக விரிவுபடுத்தியிருந்தான். அதில் ஒன்றுதான் சென்னை கிளை. தயா மாதம் ஒரு முறை அனைத்து நகரங்களுக்கும் சென்று தங்கி அங்குள்ள நிறுவனங்களை பார்வையிடுவான். அதுபோலத்தான் அந்த மாதம் சென்னைக்கும் வந்திருந்தான். அங்குள்ள மேனேஜர் கேம்பஸ் இன்டர்வியூவை பற்றி சொல்ல தயா புது ஆட்களை, அதுவும் படித்தவுடனே வேலையில் சேரும் மாணவர்களை சந்திக்க எண்ணியே அன்று முழுதும் நிறுவனத்திலேயே இருந்தான். ஆனால் அவளின் துணிச்சல் அவனை சற்று என்ன ரொம்பவே அசைத்து விட்டது. மீண்டும் மீண்டும் அவளை பற்றிய சிந்தனையே வர பத்தாதுக்கு அவனின் தூக்கம் மொத்தமும் தொலைந்து போனது. அந்த கோவத்தில் சே என அவனருகில் இருந்த பூஞ்சாடியை தூக்கி எறிந்தான். பின்னர் வீட்டில் இருக்க பிடிக்காது வீட்டில் இருந்து காரில் வெளியேறினான். ஆம், கோபம் தலைக்கு மேல் வந்தால் அந்த கோபம் தணியும் வரை வீட்டிற்கு வராது, காரிலேயே எங்காவது சுற்றித் திரிவான். அன்றும் அப்படித்தான். அவனின் கோபம் முழுவதையும் காரின் வேகத்தில் காட்டினான். அவனது கார் இலைக்கில்லாமல் எங்கெங்கோ சென்று இறுதியாக அவனது நிறுவனத்தின் முன்பு வந்து நின்றது. அந்நொடி தன்னிலை அடைந்தவனாக தயா தான் வந்த இடத்தை கண்டவனுக்கு ஐயோவென்றிருந்தது. அதற்குள் அங்கிருந்த செக்யூரிட்டி தயாவின் காரை கண்டு வேகமாக ஓடி வந்தார். சார் என பவ்யமாக அழைக்க தயா, இல்லை ஒன்றும் சும்மாதான், நீங்கள் போங்க என்றவன் காரை திருப்ப முனைய ஏனோ அந்த இடத்தை விட்டு போக அவனால் முடியவில்லை. காரை அப்படியே நிறுத்திவிட்டு தனது இருக்கையை நன்றாக சாய்த்து அதில் படுத்தும் விட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக உறங்கி போனான். அந்தோ பரிதாபம், அன்று இரவு தூக்கத்தை அந்த செக்யூரிட்டி மறக்க வேண்டியதாயிற்று. தனது முதலாளி காரிலேயே இருக்க அவனுக்கும் சேர்த்து காவல் காத்தார் அவர். மெல்ல மெல்ல ஆதவனின் வரவில் ஒளிந்த வெளிச்சம் தயாவின் முகத்திலும் பட விழித்து கொண்டான். பின் காரை ஸ்டார்ட் செய்து வீட்டிற்கு செல்லலாம் என நினைத்து காரை எடுக்க மனதில் இவ்வளவு தூரம் வந்தாச்சு, ஒரு விசிட் உள்ளே போயிட்டு வரலாம் என்ற எண்ணத்தில் காரை விட்டு இறங்கி சென்றான். அன்று சனிக்கிழமை ஆதலால் ஆட்கள் எவரும் வந்திருக்கவில்லை. ஆம், அவனது நிறுவனத்தில் சனி ஞாயிறு ஆகிய 2 கிழமையும் எப்போதும் விடுமுறைதான். தயா தன் வேக நடையில் உள்ளே சென்றவன் தனக்கென்று தனிப்பட்ட அந்த லிப்டின் முன்பு நின்று பட்டனை அழித்துவிட்டு நிற்க ஓரிரு நொடியில் அந்த லிப்டின் கதவு திறக்க லிப்டின் உள்ளே கிடந்தவளை பார்த்தவன் பெரிதாக திகைத்து நின்றான். இவளா என அதிர்ந்தவன்,
எப்படி? என்னாச்சு? என யோசிக்கும் நிலையில் அவன் இல்லை. அவள் முகம் அது ஒன்றே அவனது கவனத்தில் இருந்தது. பின் சூழ்நிலை உணர்ந்து செக்யூரிட்டி என அந்த கட்டிடமே அதிரும் அளவுக்கு கத்தினான். அங்கிருந்த 2, 3 பேர் தன் முதலாளியின் கத்தலில் நடுங்கியவராக ஓடி வந்திருந்தனர். அவர்கள் வரவும் தயா உள்ளே சென்று அவளை தூக்கவும் சரியாக இருந்தது. தயா நொடியும் தாமதிக்காது அவளை தனது 2 கரங்களிலும் ஏந்தியவன் அங்கிருந்த செக்யூரிட்டி மூவரையும் கண்ணாலேயே பொசுக்கித் தள்ளினான். என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க? எப்படி நடந்துச்சு இது? என உறுமியவன் அவர்களின் பதிலுக்கு காத்திராது அவளை தூக்கிக் கொண்டு தன் காரில் கிடத்தி புயல் வேகத்தில் மருத்துவமனையை அடைந்தான். தயா வரும் வழியிலேயே நிலவரத்தை அங்கிருக்கும் தனக்கு பரிச்சயமான மருத்துவரிடம் சொல்லியிருந்ததால் அவர்களும் அவளுக்கு தேவையான சிகிச்சையை செய்ய ஆரம்பித்தனர். தயா அவளை அந்த பக்கம் சிகிச்சைக்காக அனுப்பிவிட்டு தனது போனை எடுத்தவன் தன்னுடைய நிறுவன மேனேஜருக்கு அழைத்து வாயில் வந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி அர்ச்சனை செய்தான். யோ, நீங்களாம் என்னையா வேலை பார்க்குறீங்க? ஒரு பொண்ணு லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருந்திருக்கா, அது கூட தெரியாமல் என்ன கம்பெனியை பார்த்துட்டு இருக்க? இதுக்கு தான் சம்பளம் வாங்குறியா? நான் வரும்போது அங்கே இருக்க எந்த செக்யூரிட்டிஸும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கு என சத்தமில்லாமல் உருமி தள்ளினான். அந்த பக்கம் இருந்த மேனேஜரின் வாயிலிருந்து சார் சார் என்ற வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் வந்திருக்கவில்லை. அந்த அறையை விட்டு வந்த பெண் மருத்துவர் மிஸ்டர் தயாளன் என்று அழைக்க அவனும் அவசரமாக டாக்டர் என்றான் ஒருவித எதிர்பார்ப்போடு. சாரி, இப்போ அந்த பொண்ணு கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கா. நாங்கள் தொடர்ந்து அவளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நினைவு எப்போ வரும்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது என்றதும் தயாவுக்கு ஏதோ போல் மனமெல்லாம் துடைத்து வைத்தது போல் இருந்தது. மெல்ல மெல்ல அவனது முகமும் இறுக ஆரம்பித்தது. அந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாள்வது என தெரியாமல் உள்ளுக்குள் தடுமாறி போனான். அந்த டாக்டருக்கு கூட அவனது முகத்தில் இருந்து எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் கவலைப்படாதீங்க சார், கடவுளை நம்புவோம், அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் நினைவு வரணும்னு என்றவர் சென்றுவிட தயா மெதுவாக அவள் இருந்த அறைக்குள் நுழைந்தான். அவள் அருகே சென்றவன் அவளது முகத்தையே இமைக்காது பார்த்திருந்தான். அந்த நிமிடம் அவள் பேசிய பேச்சுக்கள் மொத்தமும் அவன் செவியில் ஒலித்து கொண்டே இருந்தது. அதுவரை அடக்கி வைத்திருந்த கோபம் மீண்டும் மேலெழ புயலென அங்கிருந்து அவனது கம்பெனிக்கு சென்றான். தனது அறைக்குள் சென்று அமர்ந்த அடுத்த நொடி அவனின் முன் நின்றனர் செக்யூரிட்டி மூவர் மற்றும் மேனேஜர் ஆகிய 4வரும். தயாவின் விழிகள் இரண்டும் தீப்பிழம்பென சிவந்து போயிருந்தது. என்னாச்சு என்ற அவனது ஒரு வார்த்தையில் எப்படி நடந்துச்சு, இதுக்கு யார் காரணம், இது யாரோட கவனக்குறைவு என ஒட்டுமொத்த கேள்வியும் இருந்தது. மேனேஜர் நடுங்கியபடியே அது வந்து சார் என இழுக்க தயா அவரை பார்த்த பார்வையில் வாயை மூடிக்கொண்டார். தயா அங்கிருந்த செக்யூரிட்டியை பார்க்க அதில் எனக்கு பதில் வந்தாக வேண்டும் என்ற கட்டளை இருந்தது. மூவரில் ஒருவர் சார், அது அந்த பொண்ணு நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற லிஃப்ட்டில் வந்திருக்காங்க. அது தெரியாமல் எப்போதும் போல நான் நீங்கள் கம்பெனியை விட்டு கிளம்புனதும் அந்த லிஃப்ட்டுக்கான மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன் என்று விட்டு தலையை குனிந்து கொண்டார். சொன்னவரை முறைத்த தயா, அப்போ இத்தனை நாளா இப்படி தான் உங்கள் வேலையை பார்க்குறீங்க? மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உள்ளே யாராவது இருக்காங்களான்னு பார்க்க மாட்டிங்களா? இதுக்கு எதுக்கு உங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன்? பேசாம அந்த வேலையை நானே செஞ்சுட்டு போறேனே என நக்கலோடு கூடிய வார்த்தைகள் சாட்டையாக வந்து விழுந்தது. அவனது அந்த கேள்வியில் செக்யூரிட்டி மூவரும் வாய் பேசாது மௌனமாக நின்றிருந்தனர். தயா இறுக்கமான குரலில் தொடர்ந்து பேசினான். இதுதான் முதலும் முடிவுமா இருக்கணும். இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்தா நீங்களாகவே வேலையை விட்டு போயிடுங்க என பற்களுக்கிடையே வார்த்தைகளை கடித்து துப்பியவன் மேனேஜரை முறைத்து பார்த்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறி சென்றான். தயா நேரே சென்றது மதி அனுமதிக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனைக்குத்தான். முகத்திலும் உடம்பிலும் ஏதேதோ ஒயர்கள் சூழ படுத்திருந்தவளை கண்டவனின் மனம் வெம்பியது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் மனம் யோசிக்க மறுத்தது. மீண்டும் அங்கிருந்து வெளியேறி அந்த மிகப்பெரிய பாருக்குள் நுழைந்தான். நேரம் ஆக ஆக போதையை அளவுக்கு அதிகமாக நிறுத்தாமல் ஏற்றிக்கொண்டிருந்தான். அவனது செவியில் அவளின் குரல் மட்டுமே ஒலித்தது. இன்னும் இன்னும் என குடியின் அளவை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தான். ஒருவேளை அவன் ஒரு நிலையில் இருந்தால் அவளின் வீட்டிற்கு தகவல் சொல்வதை பற்றி யோசித்திருப்பானோ, இல்லை யாரேனும் மதியை தேடி வந்தார்களா என தனது மேனேஜரிடம் கேட்டு அறிந்திருப்பானோ? விதியை என்னவென்று சொல்வது? மதியின் பெற்றோர்கள் அவளை தேடிய செய்தி பாவம் அவன் காதுக்கு எட்டாது போனது. அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.